ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸராக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு போக சான்ஸ் நிறைய இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மேல இந்தியன் கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ்? இந்த கேஸ்னால வாட்ஸ்அப் ஏன் இந்தியாவை விட்டு வெளியே போகணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இல்லை இந்த வீடியோவில் என்ன தப்பு இருக்குது, நான் நல்லா பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிக்கலனா என்ன பிடிக்கல, திட்டினா கூட உங்களுக்கு ஓகே, பட் யாராச்சும் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியே போக போகுது. இன்னும் போல, பட் மேபி சான்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருக்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ரூலை வந்து பிரேக் பண்ணணும். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு மெசேஜ் பண்றது என்ன பண்றாங்க, யாரு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சஸ் எங்களுக்கு வேணும், கவர்மெண்ட் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த கேஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா, நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு எண்டில் உங்களோட அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் வாட்ஸ்அப்பில் எண்டில் ஒரு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்னதாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயும் ஒரு பேராகிராஃப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மெசேஜ் வந்து உங்களாலேயும் நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களாலேயும் மட்டும்தான் இந்த மெசேஜை ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்? வாட்ஸ்அப் இந்த 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 ஆப்பை ஓன் பண்ணுற வாட்ஸ்அப் மெட்டாவாலேயே இந்த மெசேஜை பார்க்க முடியாது. இதனால தான் கவர்மெண்ட் எதனால இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய கொள்ளை நடக்குது, திருட்டு நடக்குது, நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த கேஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கணும்னா, எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜை நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம்னா ஈஸியாக நாங்கள் கேஸை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முன் வைக்கிறாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, சரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ்க்காக நீங்கள் ஆக்சஸ் கேட்பீங்க, நாங்கள் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆக்சஸை கேட்பீங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆக்சஸ் கேட்பீங்க. இல்லை உங்களோட சொந்த யூஸ்க்காக எங்களோட ஆக்சஸை கேட்பீங்க. அப்போல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி அந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்போவே டோட்டலாக அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். அப்படி இதுக்கு ஒத்துக்க முடியாது, நீங்கள் கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறதை தவிர வேற வழி இல்லை, ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல அந்த ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இதனால தான் மேபி வாட்ஸ்அப் இந்தியாவிலிருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற பீப்புள்ஸ், மக்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன், வாட்ஸ்அப்லேருந்து நான் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணால் இது கவர்மெண்ட்டால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்னன்னா, சவுதி அரேபியாவில் வாட்ஸ்அப் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும், நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற யாராலையுமே வெளிநாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வாய்ஸ் கால் பண்ண முடியாது, வீடியோ காலும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே டோட்டலாக அது பேன். மேபி இந்த ஒரு காரணத்தினால தான் சவுதியில் இதை பண்ணியிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். சவுதியிலேருந்து யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது வேற விஷயத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இது பேன் பண்றாங்க, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் நீங்க எந்த அளவுக்கு இதுல அஃபெக்ட் ஆவீங்க? இல்லைன்னா அஃபெக்ட் ஆக மாட்டோம், நம்மளுக்கு இது நல்லதுதான், வாட்ஸ்அப் தேவையில்லை, வாட்ஸ்அப்பால தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இல்லை வாட்ஸ்அப்போட இந்த ஸ்டாண்ட் கரெக்டு தான், வாட்ஸ்அப் வந்து ஆக்சஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்க. இல்லை இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் போட்டது கரெக்டு, கவர்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்கன்னா அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வரணும் வீடியோக்கு. அப்பதான் வீடியோ நான் பண்ற வீடியோக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் எனக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். குட் பை.